பேராசை மன நிம்மதியை கெடுக்கும். ஒரு ஏழை விறகு வெட்டியின் வாழ்வில் நடந்த ஒரு படிப்பினையான கதையை இப்போது பார்ப்போம். ஒரு ஊரில் விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். நாள்தோறும் அவன் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அவற்றை மக்களிடம் விற்று அதனால் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தான். இதில் அவனுக்கு குறைந்த வருமானமே கிடைத்தது. என்றாலும் அவன் மன நிம்மதியோடு வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருக்கும் போது ஒரு அரச மரத்தின் பக்கமிருந்து, "உனக்கு 7 ஜாடி தங்கம் வேண்டுமா?" என்று ஒரு குரல் கேட்டது. விறகு வெட்டி அந்த மரத்தின் அருகில் சென்றான். "நான் இந்த மரத்தில் வசிக்கும் அரக்கன். இந்த அரச மரத்தின் கீழே 7 ஜாடி நிறைய தங்கம் இருக்கிறது. உனக்கு தேவையானால் தோண்டி எடுத்துக்கொள்" என்றது அந்த குரல். விறகு வெட்டி 7 ஜாடி தங்கம் என்றதும் மிகவும் மகிழ்ந்தான். அவசரமாக அந்த மரத்தின் கீழே பள்ளம் தோண்டினான். அரக்கன் சொன்னது போலவே பூமிக்குள் 7 ஜாடிகள் இருந்தன. விறகு வெட்டி எல்லா ஜாடிகளையும் திறந்து பார்த்தான். அவற்றில் தங்கம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஜாடியில் மட்டும் பாதி அளவுதான் தங்கம் இருந்தது. பாதிதானே குறைகிறது, இதை எப்படியும் நாம் நிரப்பிவிடலாம் என்று எண்ணி 7 ஜாடிகளையும் தனது வீட்டுக்கு கொண்டு வந்தான் விறகு வெட்டி. வீட்டுக்கு வந்ததும் ஏற்கனவே தன்னிடம் இருந்த தங்க நகைகளை பாதி அளவு இருந்த ஜாடியில் போட்டான். பிறகு ஜாடி நிறைய தங்கம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முன்பை விட கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்தான். அவன் எவ்வளவு தங்கத்தை போட்டாலும் ஜாடி நிரம்பவே இல்லை. இதனால் அவன் நிம்மதி போயிற்று, தூக்கம் போயிற்று, உணவு உண்ணவும் மறந்தான். இறுதியில் அவன் துரும்பாக இழைத்து விட்டான். இவ்வாறே தொடர்ந்து செய்து வந்தான். ஒரு நாள் அவன் நண்பன் ஒருவனை பார்த்தான். அவன் விறகு வெட்டியின் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டான். அவனுடைய நிலைமைக்கு காரணம் என்னவென்று கேட்டான். விறகு வெட்டி நடந்த கதை அனைத்தையும் கூறினான். விறகு வெட்டி சொன்னதை கேட்ட அவன், "நண்பரே, நானும் இந்த 7 ஜாடி தங்கத்திற்கு ஆசைப்பட்டு என் மன நிம்மதியை கெடுத்து கொண்டவன்தான்" என்றான். "இந்த ஜாடிகளை எடுத்துச் சென்று முன்பிருந்த இடத்திலேயே புதைத்துவிட்டு பேராசையை தூண்டிவிட்டு மன நிம்மதியை கெடுக்கும் உன் 7 ஜாடி தங்கத்தை நீயே வைத்துக்கொள் என்று அரக்கனிடம் கூறிவிட்டு வந்துவிடு" என்றான் நண்பன். விறகு வெட்டியும் மறுநாள் தன் நண்பன் கூறியபடியே 7 ஜாடிகளையும் எடுத்துச் சென்று அரச மரத்தடியில் புதைத்தான். பேராசையை தூண்டிவிட்டு மன நிம்மதியை கெடுக்கும் உன் 7 ஜாடி தங்கத்தை நீயே வைத்துக்கொள் என்று அரக்கனிடம் கூறிவிட்டு வந்தான். அதற்கு பிறகு விறகு வெட்டியின் பேராசை முழுவதும் தணிந்திருந்தது. அவன் மீண்டும் பழையபடி மன நிம்மதியுடன் வாழத் தொடங்கினான். அளவுக்கு அதிகமான ஆசை ஆபத்தில் முடியும் என்பதே உண்மை. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது, நம்மிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். பேராசை நம் நிம்மதியை அழித்துவிடும். இதுபோன்ற புதையல் உங்களுக்கு கிடைத்தால் என்ன செய்வீங்க என்று கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.